தென் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் திங்கட்கிழமை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் திங்கட்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளி நீர்வீழ்ச்சி ஆர்ப்பரித்து கொட்டியது. கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக சின்னசேலம், தியாகதுர்கம், கச்சாரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் மழை கொட்டி தீர்த்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் நீர் ஆதாரங்களில் நீட்டம் சற்று உயர்ந்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவுகிறது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. அவிநாசி, குன்னத்தூர், பெருமாநல்லூர், ஊத்துக்குளி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம், பூச்சிநாயக்கன்பட்டி, ராஜகாப்பட்டி, செட்டிநாயக்கன்பட்டி, சீலப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, பாலாத்து உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கழிவு நீருடன் மழைநீர் கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருச்சியில் விடிய விடிய மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருச்சியில் நேற்று 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவான நிலையில் மாலை கருமேகங்கள் சூழ்ந்தன. ஏர்போர்ட், ஸ்ரீரங்கம், திருவானைக்கோவில், தில்லைநகர், உறையூர், காஜாமலை, கண்டோன்மெண்ட் ஆட்சியர் அலுவலகம், புத்தூர், காந்தி மார்க்கெட், மணிகண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. ஸ்ரீரங்கம் திருவள்ளுவர் வீதியில் வேப்பமரம் அப்படியே சாய்ந்து விட்டது. அதேபோன்று மத்திய பேருந்து நிலையம் அருகில் அரசமரம் மின்கம்பத்தில் சாய்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதுடன் மின்கம்பிகளும் அறுந்து விழுந்ததால் 2 மின் தடை செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.